வணக்கம். உங்க டியூ டேட் கிட்ட வருதா? ஒரு டென்ஷன், ஒரு கன்ஃபியூஷன், இதெல்லாம் ரொம்பவே சகஜம்தான். அந்த தேதி ஒரு டெட்லைன் மாதிரி பயமுறுத்தும் இல்லையா? ஆனா சயின்ஸ் படி இந்த தேதியை எப்படி பார்க்கணும்னு சிம்பிளா இந்த விளக்கத்துல பார்க்கலாம் வாங்க. 5.5% இந்த நம்பர்ல தான் உங்க டியூ டேட் பத்தின மொத்த உண்மையும் அடங்கியிருக்கு. இத பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான். 100 குழந்தைங்களில வெறும் 5 குழந்தைங்க தான் அவங்க டியூ டேட்ல கரெக்டா பிறக்கறாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? உங்க டியூ டேட்டுங்கிறது ஒரு பக்கா அப்பாயின்மெண்ட் கிடையாது. அது ஜஸ்ட் ஒரு கெஸ் தான், ஒரு எஸ்டிமேஷன், அவ்வளோதான். இந்த விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு நாம அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். சரி, இப்ப உங்க டியூ டேட் பத்தின உங்க மொத்த பார்வையும் மாத்த போறோம். அத ஒரு டென்ஷன் குடுக்குற டெட்லைனை பார்க்காம ஒரு டெஸ்டினேஷனா, அதாவது ஒரு இலக்கா எப்படி பார்க்கறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்க, 2 விதமான மைண்ட் செட் இருக்கு. ஒன்னு, டியூ டேட்டா ஒரு டெட்லைனா பார்க்கறது. அப்படி பார்த்தா ப்ரெஷர் தான் அதிகமா ஆகும். இன்னொன்னு, அதை ஒரு சேஃப் விண்டோ இல்லைன்னா ஒரு டெஸ்டினேஷன் விண்டோவா பார்க்கறது. அதாவது இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள குழந்தை எப்போ வேணா பிறக்கலான்னு நினைக்கிறது. இப்படி நீங்க யோசிக்க ஆரம்பிச்சீங்கனாலே போதும், உங்க ஸ்ட்ரெஸ் பாதி குறைஞ்சிடும். இயற்கையை நம்பலாம். சரி வாங்க, டாக்டர்ஸ் எப்படி உங்க டியூ டேட்டை ஆரம்பத்துல கணக்கு போடுறாங்கங்கிற அந்த சயின்ஸை பத்தி இப்ப பார்க்கலாம். டாக்டர்ஸ் யூஸ் பண்ற இந்த மெத்தடுக்கு பேரு நேகலின் விதி, அதாவது நேகல்ஸ் ரூல். இது ஒன்றும் இல்ல, உங்க கடைசி பீரியட்ஸான முதல் நாளை வச்சு போடுற ஒரு கணக்கு. இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். இந்த கணக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள். எப்படின்னு பார்க்கலாமா? உங்க கடைசி பீரியட்ஸோட முதல் நாள், உதாரணத்துக்கு ஜனவரி 1ஆம் தேதின்னு வச்சுக்கலாம். அதோட ஒரு 7 நாளை கூட்டிக்கோங்க. அப்போ ஜனவரி 8. இப்ப அதுல இருந்து 3 மாசத்தை மைனஸ் பண்ணுங்க. உங்களுக்கு அக்டோபர் 8 வரும். அவ்வளவுதான். இதுதான் உங்க எஸ்டிமேட்டட் டியூ டேட். ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. இந்த கணக்கு எல்லா பொண்ணுங்களுக்கும் கரெக்டா 28 நாளைக்கு ஒரு தடவை பீரியட்ஸ் வருங்கிற ஒரு அனுமானத்துல வேலை செய்யுது. ஆனா நிஜத்துல நிறைய பேருக்கு அப்படி இருக்காது இல்லையா? உங்களுக்கு ரெகுலர் சைக்கிள்ஸ் இருந்தா இந்த பேப்பர் கால்குலேஷன் ஆரம்பத்திலேயே தப்பாயிடும். அப்போ எதுதான் ரொம்ப துல்லியமான வழி? இங்கதான் நம்ம ஹீரோ உள்ள வராரு. அதுதான் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன். ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கற பவர் ஸ்கேனுக்கு தான் இருக்கு. இது எல்லா பிரெக்னென்ட் பொண்ணுங்களுக்கும் வர்ற ஒரு காமன் டவுட் தான். என்னோட பீரியட் டேட் படி ஒரு டேட் வருது, ஆனா ஸ்கேன்ல வேற ஒரு டேட் சொல்றாங்களே, நான் எதை நம்புறது? இதுக்கு ஒரு தெளிவான பதில் வேணுமா? வாங்க பார்க்கலாம். இந்த கம்பேரிசன் பாருங்க, ரொம்ப தெளிவா புரியும். உங்க பீரியட் டேட், அதாவது எல்எம்பி டேட், அது வெறும் ஒரு கைடு தான், வழிகாட்டி. ஆனா ஸ்கேன் டேட் அப்படி இல்ல. அது குழந்தையோட உண்மையான அளவை, அதாவது சிஆர்எல்ல வச்சு கணக்கிடப்படுது. இதுதான் சயின்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா, உங்க பீரியட் டேட் ஒரு கைடுனா, ஸ்கேன் தான் ஜட்ஜ். டாக்டர்ஸ் ஒரு ரூல் ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கு பேரு 7 நாள் விதி. ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க பீரியட் டேட்டுக்கும் ஸ்கேன் டேட்டுக்கும் 5லேருந்து 7 நாளைக்கு மேல வித்தியாசம் வந்துச்சுன்னா பீரியட் டேட்டை கண்டுக்கவே மாட்டாங்க. ஸ்கேன் டேட் தான் ஃபைனல். ஏன்னா சயின்ஸ் போய் சொல்லாது இல்லையா? ஓகே, இப்போ வரைக்கும் நிறைய விஷயங்களை விளக்கமா பார்த்தோம். இனிமே நீங்க என்ன செய்யணும்னு ஒரு சிம்பிளான 4 பாயிண்ட் ஆக்ஷன் பிளானுக்கு போலாமா? இந்த 4 ஸ்டெப்ஸை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. 1, உங்க எல்எம்பி டேட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க சைக்கிள்ஸ்ல 3-4 நாளைக்கு மேல வித்தியாசம் இருந்தா டாக்டர் கிட்ட சொல்லுங்க. 2வது, ரொம்ப முக்கியம், 7லேருந்து 10 வாரத்துக்குள்ள ஒரு டேட்டிங் ஸ்கேன் கண்டிப்பா எடுங்க. 3வது, சாப்பாட்டுல கவனம். 2 பேருக்காக சாப்பிடணும்னு இல்லாம ஃபோலிக் ஆசிட், தண்ணி, இதுல கவனம் செலுத்துங்க. கடைசியா, ஒரு குறிப்பிட்ட தேதியை டார்கெட் பண்ணாம 37லேருந்து 40 வாரத்துக்குள்ள இருக்கிற அந்த சேஃப் ஜோன் தான் உங்க இலக்குன்னு மைண்ட் செட்டை மாத்துங்க. இத நம்ம ஊர்ல, முக்கியமா நம்ம பாட்டிங்க கிட்ட இருந்து அடிக்கடி கேட்டிருப்போம். கர்ப்பம் 9 மாசம் இல்லடா, 10 மாசம்னு சொல்லுவாங்க. இதுல உண்மை இருக்கா? வாங்க பார்க்கலாம். இங்கே ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, உங்க பாட்டி சொன்னது கரெக்ட் தான். எப்படின்னா, மெடிக்கல் படி பிரெக்னன்சிங்கிறது 280 நாள். இதை 28 நாள் இருக்கிற சந்திர மாதங்கள், அதாவது லூனார் மந்த்ஸ் படி கணக்கு போட்டா கரெக்டா 10 மாசம் வரும். ஆனா நாம யூஸ் பண்ற கேலண்டர் படி பார்த்தா 9 மாசம் 7 நாள் வரும். சோ 2 கணக்கும் ஒண்ணுதான், சொல்ற விதம்தான் வேற. அடுத்ததா வர்ற இன்னொரு பெரிய கன்ஃபியூஷன், நான் ஒவ்வொரு மாசம் ஸ்கேன் எடுக்கும்போது டியூ டேட் மாறிக்கிட்டே இருக்குன்னு சொல்றது, இது உண்மையா? உண்மை என்னன்னா, உங்க டியூ டேட் 3 மாசத்துல எடுக்கிற அந்த ஸ்கேன்லயே செட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அது மாறவே மாறாது. அப்போ பின்னாடி எடுக்கிற ஸ்கேன்லாம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அது குழந்தையோட வளர்ச்சிய பாக்குறதுக்கு தான், டியூ டேட்டை மாத்துறதுக்கு இல்ல. சரி, நாம இப்ப கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். பிரெக்னன்சியோட உண்மையான ஃபினிஷ் லைன் ஒரு தேதி கிடையாது, அந்த சேஃப் ஜோனுக்குள்ள வர்றதுதான். இந்த டைம்லைனை நல்லா பார்த்துக்கோங்க. நீங்க 37 வாரம் தாண்டிட்டீங்கனாலே அது ஏர்லி டேர்ம், அதாவது குழந்தை பிறக்க சேஃப்.
39ல இருந்து 40 வாரம் தான் ஃபுல் டேர்ம். இதுதான் பெஸ்ட் டைம், கோல்டன் பீரியட்னு சொல்லலாம். அதுவே 41 வாரத்துக்கு மேல போனா அது லேட் டேர்ம். அப்போ ரொம்ப க்ளோஸா மானிட்டர் பண்ணுவாங்க. சோ பாட்டம் லைன் என்னன்னா, நீங்க 37 வாரத்தை தாண்டிட்டீங்களா, அப்போ கவலைப்படாதீங்க. நீங்க சேஃப் ஜோனுக்குள்ள வந்துட்டீங்கன்னு அர்த்தம். வாழ்த்துக்கள். இனிமே எந்த நாள்ல வேணா உங்க குழந்தைய எதிர்பார்க்கலாம். ஹாஸ்பிட்டல் பேக்கை பேக் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. டாக்டர் பிரசாந்த் சொல்ற இந்த ஒரு விஷயம் எல்லாத்தையும் அழகா சுருக்கி சொல்லிடும். டியூ டேட்டுங்கிறது நமக்கு ஒரு ரோட் மேப் மாதிரி தான். ஆனா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, குழந்தைங்க என்னைக்குமே கேலண்டரை பாக்குறது இல்ல. அப்போ நம்ம இந்த முழுசா பார்த்ததுக்கு அப்புறம் சரியான கேள்வி எதுன்னு நீங்களே சொல்லுங்க. என் டியூ டேட் எப்போன்னு கேக்குறதா, இல்ல என் குழந்தை சேஃப் ஜோன்ல இருக்கான்னு கேக்குறதா? உங்க கவனம் அந்த தேதியிலிருந்து உங்க குழந்தையோட பாதுகாப்புக்கு மாறட்டும்.